إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை பிரார்த்தித்தவனாக அல்லாஹுடைய பேரருளால் இந்த புத்தளம் மண்ணிலே இருக்கக்கூடிய வாலிபர்கள் இளைஞர்கள் ஒன்றிணைந்து இந்த பூமியில் நடக்கிற மிக பெரும் சமூக தீமைகளில் ஒன்றாக இருக்கிற போதையை அழித்தொழிக்க வேண்டும், இந்த மண்ணிலே இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற தொனிப்பொருளில் லெகூன் டீம் என்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி அதனூடாக இந்த போதையை ஒழிப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது உண்மையில் மன மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். ஒரு பக்கம் சமகாலத்தில் இளைஞர்கள் போதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹுக்கு மாற்றமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், பாவங்களிலே தங்களை போட்டு அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று இளைஞர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லை, இந்த சமுதாயத்தை சீரமைப்பதற்கும் இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்கும் இந்த சமுதாயம் இழந்து போயிருக்கிற மன அமைதியை மீட்டு கொண்டு வருவதற்கும் இளைஞர்களாகிய நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் அதற்காக தொடர்ந்து முயற்சிக்கிறோம் என்ற தன்னம்பிக்கையை, எதிர்காலத்தில் ஒரு தலைமைத்துவம் இந்த சமூகத்திற்கு இருக்கிறது என்கிற ஒரு உணர்வை இவர்கள் தங்களுடைய செயற்பாடுகள் ஊடாக இந்த சமுதாயத்திற்கு வழங்கி கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு மன ஆறுதலை அளிக்கிறது என்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை இந்த சந்தர்ப்பத்திலே நான் பதிவு செய்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். உண்மையில் இன்றைய காலத்தில் வாழுகிற இளைஞர்களை பற்றி ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்லுகிற பொழுது, இன்றைய காலத்தில் வாழுகிற இளைஞர்களை பற்றி இன்றைய காலத்தில் வாழுகிற முதியவர்கள் எப்படி கருத வேண்டும் என்கிற விஷயத்தை அவர் விளங்கப்படுத்துகிற பொழுது, நீங்கள் இன்றிருக்கிற இளைஞர்களை பார்த்து இரக்கப்படுங்கள். ஏனென்றால் அல்லாஹுவின் தூதருடைய காலத்திலும் அவருக்கு அடுத்து வந்த சிறந்த நூற்றாண்டினுடைய காலத்திலும் வாழ்ந்த மனிதர்கள் சந்திக்காத பல்வேறு பிரச்சனைகளையும் ஃபித்னாக்களையும் இந்த பூமியிலே சந்தித்து கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கும் ஃபித்னாக்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டு அல்லாஹுவோடு இணைந்து வாழுகிற இளைஞர்கள் இன்று அதிகமாக இருக்கிறார்கள். எனவே அவர்களின் மீது நீங்கள் கோபப்படுவதை விட, அவர்களை வெறுத்தொதுக்குவதை விட, அவர்கள் செய்கிற பாவங்களின் காரணமாக அவர்களை சபிப்பதை விட அவர்களின் மீது இரக்கம் காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள் என்று ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்கிறார். உண்மையில் இந்த இடத்தில் போதையை பற்றி பேசுகிற பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கு வந்திருக்கிற இளைஞர்கள் அல்லது இந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகி இருக்கிற இளைஞர்கள், வாலிபர்கள், சகோதரர்கள், இவர்கள் யாரையும் குறை சொல்லி பேசுகிற, இவர்களை வெறுத்தொதுக்க வேண்டும் என்று சொல்லுகிற நோக்கம் கொஞ்சமும் கிடையாது. இந்த மாநாட்டினுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்க முடியும். அவர்களை வெறுத்து இந்த சமூகத்தை விட்டு தூரப்படுத்தி அவர்களெல்லாம் இந்த சமூகத்திற்கு ஆகாதவர்கள் என்று ஒதுக்கி விடுகிற நோக்கம் யாருக்கும் இருக்க முடியாது, அப்படி செய்யவும் முடியாது. இங்கு பேசப்படுகிற விஷயங்களும் தகவல்களும் சொல்லப்படுகிற விஷயங்களும் இதை இங்கு வந்திருக்கிற சகோதரர்களும் சரி, வெளியிலே கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் சரி,
இணையங்கள் ஊடாக பார்த்து கொண்டிருப்பவர்களும் சரி, நீங்களும் எங்களோடு வாருங்கள், நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தவறை விட்டுவிடுங்கள், அது ஒரு பெரும் பாவம், இந்த பெரும் பாவத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் இந்த உலகத்திலும் நஷ்டமடைவீர்கள், மறுமையிலும் நஷ்டமடைவீர்கள் என்று சொல்கிற ஒரு அன்பான அழைப்பை விடுக்கிற ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்திக் கொள்வதுதான் மிக பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த போதைப் பொருள் பாவனை இன்று சர்வதேச ரீதியாக பல்வேறு தாக்கங்களை மனித உள்ளங்களிலும் மனித இல்லங்களிலும் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக சகல வளங்களும் பொருந்திய மிக அமைதியான நாடாக இருக்கிற ஒரு சிறந்த தேசமாக இருக்கிற எங்களுடைய இலங்கை நாட்டிலே மிக பெரும் ஒரு புற்றுநோயாக, மருந்தில்லாத ஒரு நோயாக அண்மை காலங்களில் மிகவும் தாக்கப்பட்டு வருவது இந்த போதைப் பொருள் பாவனை என்று சொல்கிற ஒரு நோயினால் தான் அதிகமாக பலர் பாதிக்கப்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக அல்லாஹுவையும் அல்லாஹுவின் தூதரையும் ஏற்றுக்கொண்ட ஈமானிய சமூகத்தினர், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு போதைப் பொருள் பாவனையை எடுத்துக்கொண்டாலும் சரி, போதைப் பொருள் விற்பனையை எடுத்துக்கொண்டாலும் சரி, போதைப் பொருள் இறக்குமதியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, கலிமா சொன்ன முஸ்லிம்களுடைய பெயர்கள் ஊடகங்களிலே அதிகமாக பயன்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த போதைப் பொருள் பாவனை பற்றி பேசப்படுகிற பொழுது முஸ்லிம் பிரதேசங்களில் சில குறிப்பிட்டு பேசப்படுவதையும் ஊடகங்களிலே நாம் அவதானிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த போதைப் பொருள் பாவனை என்பது மிக அதிகமாக ஊடுருவி ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் யாராவது ஒருவர் இதை பாவிக்கக்கூடியவர் இருப்பாரோ என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு இன்று இதனுடைய பாவனை அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் ஒருவர் மதுபானம் குடிக்கிறார் என்றால், சாராயம் குடிக்கிறார் என்றால் அவருடைய நடவடிக்கைகளை வைத்து அவரை அடையாளம் கண்டு கொள்ளலாம். அவரை குடிகாரன் என்று இந்த சமுதாயம் ஒதுக்கி வைக்கும். அவரோடு இருக்கிற உறவுகளை துண்டித்துக் கொள்ளும். அவருக்கு திருமண பேச்சுவார்த்தை வருகிற பொழுது அவன் குடிகாரன், அவனுக்கு பொன் கொடுக்காதீர்கள் என்று சொல்லி அவனை இந்த சமுதாயம் ஒதுக்கிவிடும். பள்ளிவாசல்களில் அவர்கள் நிர்வாக பொறுப்புகளிலே இருக்க மாட்டார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்றிருக்கிற போதைப் பொருள் பாவனை என்று சொல்வது இந்த மனிதனுடைய மனதை மயக்கி போதையை கொடுக்கிற பாவனை யார் எதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு மிக அதிகரித்து காணப்படுவதை பார்க்கிறோம். என்னென்ன பொருட்களை எல்லாம் போதைக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று பட்டியலிட முடியாத அளவுக்கு. அண்மையில் ஒரு பாடசாலைக்கு சென்றிருந்தேன். அந்த பாடசாலையிலே சொல்கிறார்கள், பாடசாலைக்கு வருகிற மாணவர்கள் புகையிலையோடு சுண்ணாம்பையும் கலந்து வெற்றிலையிலே சுற்றி உதட்டுகளுக்குள் வைத்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய உதடுகள் சிவந்திருப்பதை பார்த்து ஆசிரியர்கள் கேட்கிற பொழுதுதான் புரிகிறது இவர்கள் போதைக்காக அதை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி இவர்கள் அப்படியான ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு படிமேலே சென்று இந்த போதைப் பொருள் பாவனையினுடைய உச்சகட்டம் போதைக்காக பயன்படுத்துகிற மாத்திரைகளையும் அல்லது ஐஸ் போன்ற பொருட்களையும் வாங்கி போதைக்காக பயன்படுத்த முடியாத சில இளைஞர்கள் தலைக்கு பூசுகிற ஜெல்லை கூட, தலைக்கு முடிவாறுவதற்காக பூசுகிற ஜெல்லை கூட போதைய பொருளாக நாக்குக்கு கீழே வைத்து போதையை ஏற்படுத்துகிற அளவுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்று பாடசாலையினுடைய அதிபர்கள் ஆசிரியர்கள் விளங்கப்படுத்துகிற அளவுக்கு இதனுடைய பாவனை, இது இல்லை என்றால் வாழ முடியாது என்கிற மனோநிலையோடு இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இலங்கை வாழ் முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்த நாட்டிலே 8 அல்லது 9% நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 9% முஸ்லிம்களில் இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த சிறைச்சாலைகளிலும் சுமார் 13% முஸ்லிம்கள் கைதிகளாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவல் அண்மையில் இலங்கையினுடைய அரசாங்கத்தின் மூலமாக வெளியிடப்படுகிறது. அண்மையிலே இலங்கையினுடைய சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். இலங்கையிலே இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் போதைப் பொருள் பாவனையின் காரணமாக கைது செய்யப்படுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதன் காரணமாக
சிறைச்சாலைகளில் இடப்பற்றாக்குறை நிலவுகிறது. எனவே கைதிகளை தங்க வைப்பதற்காக வேண்டி இலங்கையில் இருக்கக்கூடிய அரச வைத்தியசாலைகளில் பாவனைக்கு உட்படாமல் இருக்கிற, பாவிக்கப்படாமல் இருக்கிற கட்டடங்களை சிறைச்சாலைகளாக மாற்றுவதற்கு அரசு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது, பாராளுமன்றம் அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது என்ற ஒரு செய்தியை சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் இந்த நாட்டிலே ஒரு திடுக்கிடும் தகவலாக பதிவு செய்திருந்தது. ஊடகங்கள் வாயிலாக அண்மையிலே வெளிவந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கைதிகளில் பெரும்பாலானவர்கள், இந்த போதைப் பொருள் காரணமாக கைது செய்யப்படுபவர்களில் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு அவமானகரமான செய்தி. அந்த முஸ்லிம்களிலும் 18 வயதிற்கும் 25 வயதிற்கும் அல்லது 18 வயதிற்கும் 30 வயதிற்கும் இடைப்பட்ட வாலிபர்கள் மிக அதிகமாக கைது செய்யப்படுகிறார்கள் என்று சொல்கிற ஒரு தகவலும் அண்மை காலமாக ஊடகங்களிலே சொல்லப்பட்டு வருகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்திகளை எல்லாம் வாசிக்கிற பொழுது, இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிற பொழுது, ஈமானிய சமூகத்தை நோக்கி பேசுகிற வேளைகளில் எல்லாம் வருகிற உணர்வு ஒன்றே ஒன்றுதான். இங்கிருக்கிற அல்லது இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிற எந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும், அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஹராம் என்று தெரியாமல் இல்லை, இது அல்லாஹ் தடுத்த பெரும்பாவங்களில் ஒன்று என்பது தெரியாமல் இல்லை. ஒரு மனிதனை அழித்தொழிக்கிற 7 பெரும்பாவங்களில் இந்த போதைப் பொருள் பாவனையும் இருக்கிறது என்பது தெரியாமல் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்குகிற யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான், ஈமான் கொண்டவர்களே, இந்த போதைப் பொருள் பாவனையும், நீங்கள் குறிசாஸ்திரம் கேட்பதும், சிலைகளை வணங்குவதும், அல்லாஹுக்கு மாற்றமாக செயற்படுவதும், நீங்கள் ஷைத்தானுடைய செயற்பாடுகள், இவற்றை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிற மிக அடிப்படையான இந்த தத்துவம் தெரியாதவர்களாக ஈமானிய சமூகத்தினர் கிடையாது. இந்த போதைப் பொருள் பாவனை என்பது உம்முல் ஹபாயிஸ், அத்தனை பாவங்களுக்கும் தலையாய பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்தது இங்கிருக்கிற ஈமானிய சமூகத்தினர்களுக்கு தெரியாதது கிடையாது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்திருக்கிறவர்கள், இந்த தகவல்களை எல்லாம் தெரிந்திருக்கிறவர்கள் ஏன் இந்த போதைப் பொருள் பாவனையில் அல்லது இதை பயன்படுத்துவதில் உச்சநிலையில் இருக்கிறார்கள் என்று சிந்திக்கிற பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே, வாலிபர்களே, மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த வாலிபர்கள் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள்? உண்மையில் இதை பயன்படுத்துகிற வாலிபர்களை சந்தித்து பேசுகிற சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைத்தன. எங்களுடைய பிரதேசமும் இந்த போதைப் பொருளில் உச்சத்தில் நிற்கிற இலங்கை பாராளுமன்றம் வரைக்கும் பேசப்பட்ட ஒரு பிரதேசம். அங்கிருக்கிற வாலிபர்களை அந்த பிரதேசத்தின் பள்ளிவாசல் ஊடாக சந்தித்து அவர்களை மாற்றுகின்ற தனி ஒரு முயற்சியை செய்கிற ஒரு நல்ல பணியை செய்ய கிடைத்தது. அப்பொழுது அந்த வாலிபர்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் சில சில்லறை காரணங்களாக எடுத்துக்கொள்ள முடியாத சில விஷயங்களை சொல்லுகிறார்கள். ஏதோ ஒன்றில் ஏற்பட்ட தோல்வி, காதலில் ஏற்பட்ட தோல்வி, ஒரு பெண்ணினால் ஏற்பட்ட மன உளைச்சல், பொருளாதார ரீதியாக ஏற்படுகிற சிக்கல், ஏதோ ஒன்றில் வேலையின்மையால் ஏற்படுகிற பதட்டம், இவற்றை தணிப்பதற்கு, இவற்றை குறைப்பதற்கு வேறு வழி தெரியவில்லை. இதை பயன்படுத்துகிற பொழுது மனது கொஞ்சம் ஆறுதல் அடைகிறது, கொஞ்ச நேரம் அமைதியான தூக்கம் கிடைக்கிறது, கொஞ்ச நேரம் எங்களுடைய சிந்தனைகள் மாறிப்போய் ஏதோ ஒன்றில் மிதப்பதை போன்று, ஏதோ ஒன்றோடு வாழ்வதை போன்ற உணர்வு ஏற்படுகிறது. எனவே மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்த தூண்டுகிற உணர்வுகளை நாங்கள் பெறுகிறோம், சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் மிக இலகுவாக பதிலளித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் எங்களுடைய வாலிபர்கள் சிறந்தவர்கள், நல்லவர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள், இந்த சமூகத்திற்காக வாழ வேண்டும் என்ற உணர்வு உள்ளவர்கள். இந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகி இருக்கிற வாலிபர்களும் தான். அவர்கள் யாரும் கெட்டவர்கள் கிடையாது, அவர்கள் யாரும் தவறான முறையில் பிறந்தவர்கள் கிடையாது, அவர்கள் யாரும் மோசமான குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர்கள் கிடையாது, ஒரு சிலரை தவிர. ஆனால் அவர்களிடத்தில் இருக்கிற மிக பிரதானமான சில உணர்வுகளை அடக்கிக் கொள்ள முடியாத அல்லது சில சிந்தனைகளை கட்டமைத்துக் கொள்ள முடியாத மிக பெரும் துப்பாக்கியத்தினால் இந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள்.
இந்த அடிமையானவர்களில் பெரும்பாலானவர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த போதைப் பொருள் பாவனையின் அடிமைத்தனத்திற்கு காரணம் அவர்கள் சேர்ந்திருந்த நண்பர்கள் என்பதை அவர்களாகவே ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஒரு சகோதரன், என்னோடு கூட படித்த சகோதரன், இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி நல்ல கெட்டிக்காரன், திறமையான ஒரு சகோதரன் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி விட்டான். ஒரு அரசாங்க தொழிலிலே இருக்கக்கூடிய ஒருத்தன். அவனை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் வட்டத்தால் பல்வேறு முயற்சிகளை செய்தோம், பல்வேறு விதமான ஆலோசனைகளை வழங்கினோம். அவன் எங்களுக்கு சொன்னதெல்லாம், மௌலவி நான் பழகிவிட்டேன், நான் இவர்களோடு சேர்ந்து இதை செய்து விட்டேன், இப்பொழுது வெளியிலே போகிற பொழுது எனக்கு என்னுடைய குடும்பத்தை நினைக்கிற பொழுது, பிள்ளைகளை நினைக்கிற பொழுது இதை விட்டுவிட வேண்டும் என்று தோணுகிறது. ஆனால் வெளியிலே சென்று என்னுடைய தொழிலுக்கு சென்று நான் வாங்கி பாவித்தவர்களை பார்க்கிற பொழுது, அவர்கள் என்னை அழைக்கிற பொழுது மீண்டும் தவிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் நான் சிக்கிவிடுகிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய இயலாமையை வெளியிட்டதை காண முடிந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, தங்களுடைய கவலைகளை அடக்க முடியாமை, அந்த கவலைகளை வெளியிடுவதற்கு சரியான உறவு கிடைக்காமை, அந்த உறவுகள் அந்த நட்புகள் கூட மோசமான தொடர்போடு பழக்க வழக்கங்களோடு இருப்பமை என்று சொல்லி பல்வேறு காரணிகளை இளைஞர்களுடைய இந்த போதைப் பொருள் பாவனைக்கான காரணிகளாக அடுக்கிக் கொண்டு போகலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை சொல்லுகிற பொழுது இதற்கு என்ன தீர்வு என்பதை உங்களுடைய அடிமனசு இப்பொழுது சொல்லி இருக்கும். இளைஞர்களாக இருக்கக்கூடிய சகோதரர்கள், வாலிபர்கள், இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து இந்த விளம்பரம் சமூக வலைத்தளங்களில் பரவிய பொழுது இந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், என்னோடு கூட படித்தவர், எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள் பள்ளிவாசலுக்கு வரமாட்டார்கள், பள்ளிவாசலுக்கு வருபவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களாக பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்க பள்ளி வாயிலில் ஏன் இந்த கூட்டம், பள்ளி வாயிலில் ஏன் இந்த பிரச்சாரம் என்று சொல்லி எனக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார். உண்மையில் அவருக்கு நான் ஒரு பதிலை கொடுத்து விட்டு இப்பொழுது நான் அந்த விஷயத்தை யோசித்து பார்க்கிறேன். உண்மையில் இங்கு வந்திருக்கிற வாலிபர்களுடைய முகங்களை பார்க்கிற பொழுது நிச்சயமாக இங்கு வந்திருப்பவர்கள் இந்த போதைப் பொருள் பாவனையோடு உள்ளவர்களாக இருக்க மாட்டீர்கள் என்று 100% நான் ஆதரவு வைக்கிறேன். ஆனால் இங்கு பேசப்படுகிற விஷயங்களில் ஒரு அமானிதத்தை உங்களுடைய சபை, உங்களுடைய தலையின் மீது நான் சுமத்துகிறேன். ஒரு அமானிதத்தை உங்களுடைய தலையின் மீது சுமத்துகிறேன். இங்கிருக்கிற நீங்கள் இந்த போதைப் பொருள் பாவனையோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களோடு பழகுகிற, உங்களுக்கு வெளியிலே இருக்கிற, உங்களோடு ஒன்றாக திரிகிற, உங்களோடு நட்பு பாராட்டுகிற எத்தனையோ நண்பர்கள், சகோதரர்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த போதைப் பொருள் பாவனைக்கு உட்பட்டிருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அத்தனை பேருக்குமாக நான் சுமத்துகிற அமானிதம், இங்கு பேசப்படுகிற விஷயங்களை ஊடகங்கள் ஊடாக கொண்டு சேர்க்கிறீர்களோ அல்லது நீங்களாக சந்தித்துக் கொண்டு சேர்ப்பீர்களோ தெரியாது. ஆனால் இங்கு சொல்லப்படுகிற விஷயங்களை அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற அமானிதத்தை நீங்கள் எல்லோரும் சுமந்து கொள்ள வேண்டும். அந்த அமானிதத்தை நீங்கள், அந்த பொறுப்பை நீங்கள் எல்லோரும் சுமந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, போதை ஒழிப்பு என்பது, இந்த புத்தளத்தில் இருந்து முழுமையாக போதையை துடைத்தெறிதல் என்பது வெறுமனே இந்த லெகூன் டீம் என்று சொல்கிற இதிலே இருக்கிற வாலிபர்களால் மட்டும் முடியவே முடியாது. இதற்கென்று சில சாரார்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த பொறுப்பு இந்த சமுதாயத்தில் மிக சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதிலே முதலாவது இங்கு வந்திருக்கிற வாலிப சமுதாயம், இங்கு வந்திருக்கிற வயோதிப சமுதாயம் இந்த பொறுப்பை தனக்கும் தங்களுடைய குடும்பத்திற்குமான ஒரு பொறுப்பாக உணர வேண்டும். பலர் நினைத்திருக்கிறார்கள், என்னுடைய மகன் போதைப் பொருள் பயன்படுத்துவதில்லை, என்னுடைய வீட்டுக்குள் யாரும் சிகரெட் பத்த வைப்பதில்லை, என்னுடைய குடும்பத்தில் யாரும் புகைத்தல் பயன்படுத்துவதில்லை, என்னுடைய மகனை நல்ல முறையில் வளர்த்திருக்கிறேன், எனவே அடுத்த வீட்டில் இன்னொருவன் போதையோடு இருக்கிறான் என்பதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி ஒதுங்கி போயிருக்கிற அல்லது அது சம்பந்தமாக முயற்சி செய்பவர்களை பார்த்து கேவலமாக பேசுகிற, உங்களுக்கேன் தேவையில்லாத வேலை, குடிப்பவன் குடிப்பான், பாவிப்பவன் பாவிப்பான், ஐஸ் வாங்குபவன் வாங்குவான், தூள் போடுபவன் போடுவான், குடிசை பாவிப்பவன் பாவிப்பான், உங்களுக்கேன் தேவையில்லாத வேலை, உங்களுடைய
படிப்பையும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய பொழுதுபோக்குகளையும் பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லி எங்களிடத்திலே சொல்லுகிற பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று பரவி வருகிற இந்த போதைப் பொருளினுடைய புற்றுநோய் இருக்கிறதே, இதனுடைய பாவனையினுடைய அதிகரிப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு 2 வருடங்களில், இன்னும் ஒரு சில வருடங்களில் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளும் நுழைந்து விடுமோ என்று அச்சப்படுகிற அளவுக்கு அந்த பாவனை அதிகரித்திருக்கிறது. நல்ல பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிபர்மாருடைய, ஆசிரியர்மாருடைய, மௌலவிமாருடைய பிள்ளைகள், நன்றாக வளர்ந்தவர்கள். இன்னும் ஒரு படிவேலே போய் அண்மையில் சிலரை ஒரு சகோதரனை சந்தித்து பேசினேன். ஒரு மதரசாவில் ஹிஃப்து முடித்தவர், குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபில், மதரசாவிலே 4 ஆண்டுகள் கல்வி கற்றவர், இடைவிலகியவர், கல்வியை பூரணப்படுத்தாதவர். ஆனாலும் குர்ஆனை சுமந்த உள்ளம் அவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறார், போதை பாவனைக்கு அடிமையாகி இருக்கிறார். யாரையும் விட்டு வைக்கவில்லை. படித்தவன் பாமரன் என்ற வித்தியாசம் இல்லை. கெட்டிக்காரன் கெட்டித்தனம் அற்றவன் என்ற வேறுபாடில்லை. எல்லோரையும் ஏதோ ஒரு வடிவத்தில் தாக்கிக் கொண்டிருக்கிற இந்த போதைப் பொருள் பாவனை, அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வீடுகளுக்குள் வந்தால்தான் அதனுடைய வழி தெரியும். என்னுடைய மகன், என்னுடைய மகள் இந்த போதைப் பொருள் பாவனைக்கு உட்பட்டு அதன் மூலமாக அவனுடைய சுய புத்தியை இழந்து எந்தேரமும் அமைதியாக இருந்து வீட்டின் மூலையிலே ஒதுங்கிக் கொண்டிருந்து எதையும் செய்ய முடியாமல், எதையும் எதிர்கொள்ள முடியாமல், எல்லாவற்றையும் சோர்வாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் தோற்று விடுவோமோ என்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டு ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வருகிற பொழுது தற்கொலையாக அல்லது வேறொரு விஷயத்தை, மோசமான காரியத்தை செய்கிற பொழுதுதான் இந்த ஈமானிய சமூகத்தின் இல்லங்கள் விழித்துக் கொள்ளும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதனுடைய விளைவை அண்மை காலமாக நாம் பார்த்து வருகிறோம். இள வயதில் தற்கொலை செய்கின்ற வாலிபர்களுடைய வீதம் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் மத்தியில் இது மிக குறைவாக, இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால் 0 இருந்த ஒரு விஷயம். ஆனால் இன்று அதனுடைய அதிகரிப்பு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கூடிக்கொண்டு போகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் இந்த விஷயத்தில் கவனம் எடுத்தாக வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. உங்களுடைய மகன் வெளியிலே போகிறான், ஒரு ஓயல் படிக்கிற மகன், ஒரு ஏஎல் படிக்கிற மகன் கிளாஸுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறான். நீங்களும் கேட்கிற பொழுதெல்லாம் செலவுக்கு காசு கொடுக்கிறீர்கள். அவன் உங்களுக்கு தெரியாமலும் காசு எடுத்து விட்டு செல்கிறான். மகன் தானே எடுக்கிறான் என்று சொல்லி கண்டும் காணாமல் நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். இல்லாததையா எடுத்து போகிறான், செலவுக்கு கொண்டு போகட்டுமே என்று சொல்லி அவனை பார்த்து நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன் என்ற அந்த பொய்யான தத்துவத்தை அன்புக்குரிய சகோதரர்களே நம்பி ஒரு நண்பனை போன்று நடத்துவோம் என்று சொல்லி மகனுடைய விஷயத்தில் கவனஈனமாக இருக்கிறீர்கள். நீங்கள் செய்வது மிகப்பெரிய அமானித மோசடி. உங்களின் மீது சுமத்தப்பட்ட உங்களுடைய பிள்ளை என்று சொல்கிற அமானிதத்தை இன்னொரு வாழ்க்கையை காட்டி திருமண உறவில் ஒப்படைக்கிற வரைக்கும் உங்களுக்கு அவன் மகன்தான். அவன் செய்கிற அத்தனை குற்றங்களுக்கும் நீங்கள் பொறுப்புதாரிகள். அதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். உங்களுடைய மகன் வீட்டுக்கு வெளியிலே போகிறான், வெளியிலே இருந்து வருகிற பொழுது வேகமாக வருகிறான், யாரோடும் பேசவில்லை, தனிமையிலே ரூமுக்கு போகிறான், நேரத்தோடு தூங்குகிறான், நேரம் சென்று எழும்புகிறான், காலையில் சாப்பாடு கொடுத்தால் பசிக்கவில்லை என்று சொல்கிறான், பகல் நேரம் சாப்பிடுவதற்கு வா என்று கூப்பிட்டால் நான் பிறகு சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று சொல்கிறான், இரவு சாப்பாட்டுக்கு போய் எழுப்பினால் எனக்கு தூக்கமாக இருக்கிறது, சாப்பாடு தேவையில்லை என்று சொல்கிறான். ஒரு சில நேரங்களில் யாரோ ஒருவர் வந்து, அதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத அவனுடைய நண்பன் ஒருத்தன் வந்து கூப்பிடுகிறான். அவனோடு போகிற பொழுது மட்டும் சந்தோஷமாக போகிறான். மீண்டும் வீட்டுக்கு வருகிறான். தாயோடு பேசவில்லை, தந்தையோடு பேசவில்லை. ஏதாவது கேட்டால் காரணம் இல்லாமல் கோபப்படுகிறான். தங்கச்சி போய், ராத்தா போய், நானா போய் பகடி பண்ணினால், அவனோடு விளையாடினால் கோபப்படுகிறான், ஏசுகிறான், அவர்களுக்கு அடிக்கிறான், வீணாக சண்டை பிடிக்கிறான்.
அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அறிகுறிகள் உங்களுடைய மகனிலோ மகளிலோ தென்பட ஆரம்பித்தால் புரிந்து கொள்ளுங்கள், எங்கோ ஒரு தவறு நடக்கிறது, எங்கோ ஒரு தவறு நடக்கிறது. கொஞ்சம் கவனமாக தேடுங்கள். இவன் யாரோடு போகிறான், எங்கு போகிறான், எதற்காக போகிறான், ஏன் பசிக்கவில்லை என்று சொல்கிறான், வெளியிலே போய் என்ன சாப்பிட்டு விட்டு வருகிறான், கேளுங்கள். அதை பற்றி விசாரியுங்கள், அதை பற்றி கொஞ்சம் பின்தொடர்ந்து போங்கள். உங்களுடைய மகனை பற்றி நீங்கள் ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றால் இந்த ஊரினுடைய மிக பெரும் கொள்ளைக்காரனாக, இந்த ஊரினுடைய மிக பெரும் கொலைகாரனாக, இந்த ஊரினுடைய மிக பெரும் திருடனாக ஒரு சந்தியில் வைத்து உங்களுடைய மகன் போலீசால் கைது செய்யப்படுகிற பொழுது அல்லது யாரோ ஒருவரால் தாக்கப்படுகிற பொழுது உங்களுடைய மானமும் உங்களுடைய மரியாதையும் உங்களுடைய கௌரவமும் சந்தியிலே வைத்து போக்கப்படுமாக இருந்தால் நீங்கள் தொழில் தொழில் என்று ஓடினீர்களே, நீங்கள் பணம் பணம் என்று ஓடினீர்களே, சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடினீர்களே, இத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் இழந்து போன உங்களுடைய மானத்தை மீட்டுத் தர முடியாது என்பதை அன்புக்குரிய பெற்றோர்களே நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய கடமை, குறிப்பாக தந்தைமார், அன்புக்குரிய தந்தைமார்களே, உங்களுடைய நான் அன்பாக விழித்து கேட்கிறேன். பிள்ளைகளை பற்றி இவ்வளவு பேசுகிறேன். இங்கு வந்திருக்கிற தந்தைமார் எல்லோரும் ஒரு தத்துவம் வைத்திருக்கிறார்கள். ஆம்பிள்ள பிள்ளைக்கு பாப்பாமார் என்றால் வில்லன்கள், எதிரிகள். அவர்களோடு அவர்கள் பேசுவது கிடையாது. மகன் வந்திருக்கிறானா என்று பாப்பா போய் பார்ப்பது கிடையாது, உம்மாவிடத்திலே கேட்பார். சாப்பிட்டானா என்று உம்மாவிடத்திலே தான் கேட்பார். அவன் என்ன படிக்கிறான், என்ன செய்கிறான் என்று சொல்லி மகனிடத்தில் கேட்பதற்கு வாப்பாவுக்கு தெரியவில்லை, இயலவில்லை. உறவுகளே, இந்த தூரம்தான், இந்த இடைவெளிதான் இன்றிருக்கிற இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் பாவனைக்கான அடிப்படை காரணம் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் தான். அவர்களை நீங்கள் மடி மீது வைத்து சிறுவர்களாக இருக்கிற பொழுது தூக்கி கொஞ்சியதை போன்றுதான் அவர்கள் வாலிபர்களாக வளர்ந்தாலும் அவர்களை அரவணைக்கிற, அவர்களுக்கு வழிகாட்டுகிற, அவர்களின் மீது அன்பு செலுத்துகிற, அவர்களை கட்டி அணைக்கிற, அவர்களை முத்தமிடுகிற அத்தனை கடமைகளும் உங்களின் மீது இருக்கின்றன. இன்றைய ஈமானிய சமூகத்தின் இந்த சபையில் இருக்கிற பெற்றோர்கள் உங்களுடைய உள்ளத்தை திறந்து சொல்லுங்கள். கடைசியாக ஓயல் படிக்கிற உங்களுடைய மகனை கூப்பிட்டு அவனுடைய நெற்றியில் முத்தமிட்டது கடைசியாக எப்பொழுது? அவனை உங்களுக்கு பக்கத்திலே உட்கார வைத்து அவனுடைய தலையை தடாவி அவனுக்கு பக்கத்திலே இருந்து உனக்கு என்ன வேண்டும், என்ன தேவை, என்ன படிக்கிறாய், என்ன பிரச்சனை என்று சொல்லி அன்பாக அவனோடு நீங்கள் பேசிய கடைசி நாள் எப்பொழுது? அவன் படுக்கையிலே போய் படுக்கிற பொழுது அவனுடைய படுக்கைக்கு பக்கத்திலே போய் நீங்கள் உட்கார்ந்து அவனுடைய தலையை தடாவி விட்டு தூங்கு மகனே, சந்தோஷமாக இரு மகனே, அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும், அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும் என்று சொல்லி அன்பாக பிரார்த்தனை செய்து அந்த சகோதரனோடு அந்த பிள்ளையோடு பாசமாக நடந்து கொண்ட கடைசி சந்தர்ப்பம் எப்பொழுது? அன்புக்குரிய பெற்றோர்களே, ஏன் உங்களுடைய இதயங்கள் எல்லாம் கல்லஞ்சங்களாக மாறி போனன? எத்தனையோ வாலிபர்கள் வாப்பா என்னோடு பேச வேண்டும் என்று ஏங்குகிறார்கள், வாப்பா என்னோடு பேச வேண்டும் என்று ஏங்குகிறார்கள், வாப்பா என்னிடத்திலே ஏதாவது கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் என்ன செய்கிறேன், எங்கு போகிறேன், என்ன படிக்கிறேன் என்பதை வாப்பா கேட்க வேண்டும். வாப்பா எனக்கு செலவுக்கு இதோ நீ வைத்துக்கொள், உன்னுடைய தேவைகளை கவனித்துக்கொள் என்று அவருடைய கையால் பணம் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிற எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரிய பெற்றோர்களே, போதையை ஒழிக்க வேண்டும் என்பது வெறும் பள்ளி வாயில்களின் பிரச்சாரங்களால் முடியாது. உங்களுடைய வீடுகளில் நீங்கள் மாற வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள்
5 வயதாக இருக்கிற பொழுது ஸ்காலர்ஷிப் எழுதிவிட்டு வந்தால் அந்த ரிசல்ட்ஸுக்காக காத்திருந்து அவனை பாராட்டுவதை போன்றும் ஆறுதல் சொல்வதை போன்றும் ஓஎல் எழுதிவிட்டு வருகிற உங்களுடைய மகனையும் நீங்கள் அழைத்து அவன் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தால் பாராட்ட வேண்டும், ரிசல்ட்ஸ் குறைவாக எடுத்தால் ஆறுதல் சொல்ல வேண்டும். இதுவல்ல வெற்றி, இதற்கு பிறகும் நீ முயற்சிக்கலாம் என்று சொல்ல வேண்டும். அந்த தந்தைகள் உருவாகாத வரைக்கும் இந்த பள்ளிவாசலில் இருந்து சொல்கிறேன் அன்புக்குரிய இந்த சமுதாயத்தில் போதைப் பொருள் பாவனையை ஒழிக்க முடியாது. அந்த பாசம் காட்டுகிற தந்தைகள் மீண்டும் உருவாகாத வரைக்கும் இந்த சமுதாயத்தில் இருந்து போதையை ஒழித்தல் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கும் அன்புக்குரியவர்களே. எனவே பெற்றோர்களே, இந்த புத்தளம் மண்ணில் இருந்து மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருந்து முழுமையாக போதையை ஒழிக்க வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்குமான இடைவெளியை நிரப்புங்கள். அன்பால் நிரப்புங்கள், அதிகாரத்தால் நிரப்பாதீர்கள். அன்பால் நிரப்புங்கள், பாசத்தால் நிரப்புங்கள், அவர்களோடு காட்டுகிற நேசத்தால் நிரப்புங்கள். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இங்கு வந்திருக்கிற வாலிப சமுதாயம், அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, குறிப்பாக இந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகிவிட்டோமே, இதிலிருந்து மீண்டு வர வேண்டுமே, முடியவில்லையே என்று துடித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய ஈமானிய சகோதரர்களே, உங்களை நோக்கி இந்த பள்ளி வாயிலில் இருந்து, அல்லாஹுடைய மாளிகையில் இருந்து அன்பான அழைப்பாக விடுக்கிறோம். நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் இந்த சமுதாயத்தின் தேவையானவர்கள், இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்துகிற தலைமைகள் நீங்கள் மீண்டு வர வேண்டும். உங்களுக்காக அல்லாஹ்வுடைய தௌபாவினுடைய வாசல் திறந்திருக்கிறது. யாரும் உங்களை கெட்டவர்கள் என்று சொல்ல முடியாது, யாரும் உங்களை ஒதுக்க முடியாது. அந்த அதிகாரம் யாருக்கும் இங்கு கிடையாது. நீங்கள் மாறினால், நீங்கள் வந்தால், உங்களுடைய ரப்பு உங்களுடைய தாயை விட, உங்களுடைய தந்தையை விட, உங்களுடைய குடும்பத்தை விட, உங்களின் அத்தனை பேரையும் விட அன்பு காட்டுகிற, உங்களை படைத்து, உங்களை பரிபாலித்து, உங்களுக்குரிய அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி தந்து தன்னுடைய பொறுப்பில் உங்களை வைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் உங்களுக்காக காத்திருக்கிறான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டு, அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை செய்து கொண்டு, அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயங்களிலே ஈடுபட்டுக் கொண்டு பாடுபட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிருத் ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய வாலிபர்களே, உங்களுக்காக தஹஜ்ஜுடைய நேரம் அல்லாஹ்வுடைய வாசல் திறந்திருக்கிறது. நீங்கள் போதையால் கிடைக்கும் இன்பம் தான் இந்த வாழ்க்கையின் உயர்ந்த இன்பம் என்று கருதுகிறீர்களே, நீங்கள் உண்மைக்குண்மையாக மனம் தெரிந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வந்து சுஜூது செய்து, யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்து விடு ரஹ்மானே, உன்னை நான் புரிந்து கொண்டேன் யா அல்லாஹ், நான் தவறிழைத்து விட்டேன் யா அல்லாஹ், இனி ஒரு பொழுதும் அந்த தவறின் மீது பக்கம் நான் மீளவே மாட்டேன் என்று நீங்கள் தௌபா செய்யுங்கள். அந்த சந்தோஷம் இருக்கிறதே, அந்த மன நிம்மதி இருக்கிறதே, இந்த உலகத்தில் நீங்கள் எதனாலும் அடைந்து கொள்ள முடியாத நிம்மதி. வாலிபர்களே, நீங்கள் எதனாலும் அடைந்து கொள்ள முடியாத நிம்மதி. 5 நேர தொழுகையை அல்லாஹுக்காக வேண்டி அவனுடைய மாளிகையில் வந்து தக்பீர் கட்டி தொழுது உங்களுடைய மன குமுறல்களை எல்லாம் உங்களை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அவதானித்துக் கொண்டும் உங்களுடைய உள்ளங்களில் ஊசலாடுகிற அத்தனை விஷயங்களையும் அறிந்து கொண்டிருக்கிறானே ரப்பு, அவனிடத்தில் முறையிட்டு பாருங்களேன், அவனிடத்தில் பேசி பாருங்களேன், அவனோடு உரையாடி பாருங்களேன். அந்த அன்பாளன் உங்களை கோபிக்க மாட்டான். அவனுடைய அருள் உங்களின் மீது இறங்க ஆரம்பித்தால் இந்த பூமியில் உங்களை யாரும் வெல்ல முடியாது. நீங்கள் சந்தோஷமாக மட்டுமே இந்த பூமியில் வாழலாம். இந்த பூமியில் மட்டுமல்ல, உங்களுடைய மறுமையும் வெற்றியடையும். அதே நேரம் என்னுடைய வாலிபர்களே, இந்த பள்ளிவாசலில் இருந்து உங்களை எச்சரிக்கிறோம். நீங்கள் இதே நிலையில் உங்களுடைய நாட்கள் நகருமாக இருந்தால், இந்த போதைப் பொருள் பாவனையை விட்டுவிட முடியவில்லையே என்று நீங்கள் துடிக்கிற நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நொடி. நீங்கள் அன்றிரவு நீங்கள் போதையை பயன்படுத்த
பயன்படுத்திவிட்டு ஒரு மாத்திரையை, ஒரு குளிசையை போட்டுவிட்டு, ஒரு ஐஸை நீங்கள் எடுத்துவிட்டு, ஒரு தூளை நீங்கள் சாப்பிட்டு விட்டு, அல்லது போதை ஏற்படுத்துகிற ஏதாவது ஒன்றை பயன்படுத்திவிட்டு நீங்கள் தூங்குகிற அந்த வேளை உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நொடியாக இருந்தால், உங்களுடைய உயிர் துடிதுடித்து போகிற நேரமாக இருந்தால், உங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே காப்பாற்ற முடியாத பொழுதாக இருந்தால், உங்களுடைய நாடி நரம்புகளில் எல்லாம் ஓடி போயிருக்கிற உயிர் உங்களை விட்டும் கலந்து போகிற நேரம், நீங்கள் அடித்து போடப்படுகிற அந்த நேரம், நீங்கள் கஷ்டப்பட்டு விடுவீர்கள். உங்களுடைய உடம்பு தாங்காத வேதனையை அனுபவிப்பீர்கள். நரகத்தின் வானவர்கள் புடைசூழ, நரகத்தின் வானவர்கள் புடைசூழ, நரகத்து கவனாடைகளோடு நரகத்து மலக்குள் மௌத் உங்களுடைய உயிரை பறிக்கிற வேதனை ஒரு முட்கம்பில் சுக்கிய துணியை இழுத்தெடுப்பதை போன்று மோசமான ஆத்மாவே, கேடுகெட்ட ஆத்மாவே என்று சொல்லி உங்களை அழைக்கிற அந்த நொடியை உங்களுடைய கண் முன்னே கொண்டு வந்து பாருங்கள். நீங்கள் பயன்படுத்திய இந்த போதையில் உங்களுடைய கபரு உங்களுக்கு இருட்டறையாக மாறி உங்களுடைய விலா எலும்புகள் ஒன்றோடொன்று கோர்த்து கொள்ளுகிற அளவுக்கு கபருடைய வேதனையை நீங்கள் சந்திக்க போகிறீர்களே என்று சொல்கிற அந்த கடைசி நொடியை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் மங்கி போகிற, உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அழிந்து போகிற அந்த நேரத்தில் உங்களுக்கு குளிசை வாங்கி தந்த நண்பனோ, உங்களோடு உடனிருந்து உங்களுக்கு போதைப் பொருளை ஆர்வமூட்டிய சகோதரனோ, உங்களுடைய எந்த உறவுமோ கை கொடுக்க முடியாத அந்த நாளில் நஷ்டப்பட்டு விடுவீர்கள் வாலிபர்களே, இழந்து விடுவீர்கள் வாலிபர்களே. இந்த உலகத்திலும் நிம்மதியை அனுபவிக்கவில்லை, இந்த உலகத்திலும் தந்தையோடு அன்பாக பேசவில்லை, இந்த உலகத்திலும் தாயோடு சந்தோஷமாக பேசவில்லை. போதையால் எல்லாவற்றையும் இழந்தீர்கள், எல்லா சந்தோஷங்களையும் இழந்தீர்கள். மகனோடு சந்தோஷமாக பேசாத தந்தை, சகோதரனோடு அன்பாக இருக்காத சகோதரி, சகோதரியோடு பாசமாக இருக்காத சகோதரன். அன்புக்குரியவர்களே, எல்லா உறவுகளையும் உணர்வுகளையும் இழந்து மஹ்ஷருடைய வெளியிலும் நஷ்டமடைவீர்களே, மஹ்ஷருடைய வெளியிலும் அவதிப்படுவீர்களே. அந்த உணர்வை கொஞ்சம் உள்ளத்தில் கொண்டு வந்து பாருங்கள். என்னுடைய வாலிபர்களே, நீங்கள் திருந்த வேண்டும். அதே நிலையில் உங்களை விட முடியாது. நீங்களும் சுவர்க்கத்திற்கு வர வேண்டும், அல்லாஹ்வுடைய ஜன்னாவின் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். உங்களுடைய கடைசி நேரமும் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த புனித வார்த்தையோடு உங்களுடைய உயிரும் பிரிய வேண்டும். அந்த ஆசைக்காக அழைக்கிறோம் அன்புக்குரிய வாலிபர்களே. அல்லாஹ்வுக்காக மீண்டு வந்து விடுங்கள். இங்கு யாரும் உங்களை குறை சொல்ல மாட்டார்கள், இங்கு யாரும் உங்களை துரத்த மாட்டார்கள், இங்கு யாரும் உங்களை சந்தேகப்பட மாட்டார்கள். நீங்கள் வந்தால், நீங்கள் மீளப் போகிறோம் என்றால் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு இங்கிருக்கிற வாலிபர்களும் தலைமைகளும் முழுமையாக தயாராக இருக்கிறார்கள் என்கிற ஒரு நல்ல செய்தியையும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நிகழ்வினூடாக உங்களுக்கு பதிவு செய்து கொள்கிறோம். மூன்றாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளி வாயில்களுடைய தலைமைகள், நிர்வாகங்கள் இந்த விஷயத்தில் மிக பெரும் கவனம் எடுக்க வேண்டும். பொறுப்பற்றிருக்க முடியாது. யாரோ ஒரு வாலிபன், யாரோ ஒரு பிரதேசத்திலே உள்ளவன் எங்கோ வந்து செய்கிறான், நமக்கே இது, நமது வேலையை பார்ப்போம், ஊருக்கு நல்லதை செய்கிற, நாலு பயான்களை பண்ணுகிற, நல்ல விஷயங்களை செய்கிற விஷயங்களை மட்டும் செய்துவிட்டு நாங்கள் அமைதியாக இருப்போம் என்று பள்ளி தலைமைகள் அல்லாஹுக்காக இருந்து விடாதீர்கள், அல்லாஹுக்காக இருந்து விடாதீர்கள். உங்களுடைய மஹல்லாவுக்குட்பட்டிருக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் இந்த போதைப் பொருள் பாவனையோடு உள்ளவர்கள் இருந்தால் அவர்களை அடையாளப்படுத்துங்கள், இரகசியமாக அவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், அவர்களுக்காக நல்ல அறிவுரைகளை வழங்குங்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த தவறில் இருப்பார்களாக இருந்தால் இந்த நாட்டினுடைய சட்டத்தின் பிரகாரம் இன்று இந்த நாட்டிலே அமுல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற போதைப் பொருள் எதிர்ப்புக்கு எதிரான போலீசாரினுடைய விசேட அதிரடிப்படையினருடைய நடவடிக்கைகளுக்கு ஏற்ப நீங்கள் அவர்களுக்கான நடவடிக்கைகளை எடுப்பதில் பாரபட்சம் காட்டாதீர்கள், பாரபட்சம் காட்டாதீர்கள். இந்த சமூகத்தின் புற்றுநோய்கள் அவர்களை விட்டு வைத்தால் அவர்கள் எல்லோரையும் தாக்குவார்கள். இந்த சமூகத்தின் தொற்று நோய்கள் அவர்கள், கொரோனாவை விட கொடியவர்கள். இந்த போதைப் பொருள் பாவனையில் நிலைத்திருப்பவர்கள், அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு தலைமைகளாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நான்காவதாக அன்புக்குரியவர்களே, பாடசாலைகளினுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள் இந்த விஷயத்தில் மிக பெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது, மிக பெரும் கடமை உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு பாடசாலையினுடைய பொறுப்பாசிரியர்களாக, அதிபர்களாக இருக்கிற பொழுது வெளியிலே இருந்து வருகிற பெற்றோர்கள் உங்களிடத்தில் அந்த பாடசாலை நேரத்தில் பிள்ளைகளை அமானிதமாக ஒப்படைக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே,
இன்று சில பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பயப்படுகிறார்கள். அவன் போதைப் பொருள் பயன்படுத்துபவன் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் அவனை துரத்திவிட்டால், அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால், அவனை அடையாளப்படுத்தினால் வெளியிலே வருகிற பொழுது தாக்கப்பட்டு விடுவோம், வெளியிலே வருகிற பொழுது குடும்பங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுவார்கள் என்கிற ஒரு வகையான அச்சம் நிலவுகிறது. அன்புக்குரியவர்களே, அது யதார்த்தம்தான், அதை மறுக்கவில்லை நான். ஆனாலும் இந்த பயத்தின் காரணமாக இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த அமானிதத்தை பாழாக்கி விடாதீர்கள். இந்த பயம் நீங்கள் பயப்பட 1 2 ஆகி 2 4 ஆகி 4 14 ஆகி இன்று ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான சகோதரர்கள், பாடசாலை மாணவர்கள் இந்த போதைப் பொருள் பாவனைக்கு உட்பட்டிருக்கிறார்கள். எப்படி இது வருகிறது என்பதை பாருங்கள். அண்மையில் ஒரு பாடசாலையிலே சந்திக்கிற பொழுது இந்த போதைப் பொருள் பாவனை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஆச்சரியமான ஒரு தகவல் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பாடசாலை மாணவர்களிடத்தில் இந்த போதைப் பொருள் பாவனையினுடைய ருசியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக பாடசாலைக்கு வெளியிலே விற்கப்படுகிற சீவல் பக்கெட்டுகள், அதாவது பொரியல்கள் போன்ற அந்த பக்கெட்டுகளிலே அதற்குள்ளே இருக்கிற அந்த கிழங்கு பொரியல்களில் அந்த ஐஸ் தூளை தூவி கொடுக்கிறார்கள். அதை மாணவர்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்கிறார்கள். நாங்கள் கொச்சிக்காத்தூள் போடுவதை போன்று, கட்டர்தூள் போடுவதை போன்று இந்த ஐஸ் தூளை வெளியிலே இருந்து இப்படி உணவு பண்டங்களிலே விற்பனை செய்கிறார்கள். அதை விற்பனைக்கென்று சில மாணவர்களை அவர்களாகவே தெரிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த மாணவர்களில் அதை கொடுத்துவிட்டு அவதானிக்கிறார்கள். யார் அதை விரும்பி சாப்பிடுகிறார், யார் அதை அதிகமாக வாங்குகிறார் என்று அவதானிக்கிறார்கள். அவதானித்து அவர்களுக்கு சில நேரம் அதை இலவசமாக கூட விநியோகிக்கிறார்கள். இப்படி விநியோகிப்பதனுடைய விளைவு கடைசியிலே அவர்களை பழக்கப்படுத்தி அவர்களுக்கு அதை இதன் காரணமாகத்தான் இது ருசியாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களை வசப்படுத்தி அவர்களுக்கு விற்பனை செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாவனையும் இந்த விற்பனையும் இந்த பாடசாலைகளில் இன்று மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிற சூழலில் ஆசிரியர்கள், அதிபர்கள் மிக கவனமாக இந்த விஷயத்தை கையாள வேண்டும். பெண்களின் பாடசாலைகளில் கூட இந்த நிகழ்வுகள் நடப்பதாக உத்தியோகபூர்வப்பட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனாலும் அன்புக்குரியவர்களே, இலங்கையை பொறுத்தவரை முஸ்லிம் பாடசாலைகளில் இதுவரைக்கும், முஸ்லிம் பெண் பாடசாலைகளில் அப்படியான நிகழ்வுகள் பதிவு செய்யப்படவில்லை என்பதே ஒரு ஆறுதலாக இருந்தாலும் கூட இன்னும் எத்தனை நாளைக்குள் அது நடக்குமோ என்று சொல்ல முடியாத அளவுக்கு வெளிவர முடியாத சில தகவல்களும் அன்புக்குரிய சகோதரர்களே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, இறுதியாக நேரம் முடிவடைவென்ற இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஆனாலும் இது குறுகிய நேரத்திற்குள் வழங்கப்பட்ட ஒரு பெரிய தலைப்பு என்றாலும் ஒரே ஒரு சாராருக்கு கடைசியாக ஒரு அன்பான அழைப்பை விடுத்து முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய இந்த போதை பொருள் விற்பனையாளர்களே, இந்த போதைப் பொருள் விற்பனையாளர்களே, இந்த சமூகத்தை சுரண்டி பிழைத்துக் கொண்டு, இந்த சமூகத்தை அழித்து நாசப்படுத்தி கொண்டு, என்னுடைய எதிர்கால வாலிப சமூகத்தை, என்னுடைய எதிர்காலத்தை தூக்கி நிறுத்துகிற அற்புதமான இந்த சமூகத்தை அழித்தொழிக்கின்ற வார்த்தைகளால் வர்ணிக்க வரவில்லை. அன்புக்குரியவர்களே, உங்களை நோக்கி அன்பாக அழைக்கிறோம். விட்டுவிடுங்கள், இந்த போதைப் பொருள் விற்பனையை விட்டுவிடுங்கள். நீங்கள் ஹாஜிமார்களாக, பணக்காரர்களாக உங்களுடைய சொத்து செல்வங்களை வைத்து நீங்கள் போதைப் பொருளுக்காக முதலீடு செய்து அதிகமாக சம்பாதிக்கலாம் என்கிற நட்பாசையில் நீங்கள் செய்கிற இந்த மோசமான விளைவின் காரணமாக இந்த சமுதாயம் மிக பெரும் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு நிகழ்வை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். எனவே அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் தாழ்மையாக கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியமைக்காக நான் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் மிக விரிவாக இந்த விஷயங்களை பேச கிடைக்கிற பொழுது இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் அழைக்கிற பொழுது எங்கு வேண்டுமானாலும் இந்த போதைப் பொருளை எதிர்த்து பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சந்தோஷமாக சொல்லி இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி கூறி இந்த சந்தர்ப்பத்தில் நான் முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.